சரவணா, புசி ஆனந்த், அவன் பார்த்திபன், 6 பேர். சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன், ஓகேவா? வேற எங்கேயாச்சும் ஒரு மாவட்ட தலைவர். மதிவண்ணனுக்குலாம் சீட்டு ஏன் தெரியுங்களா? கரூர் மதிவண்ணன் மாவட்ட தலைவர் இருக்கான் இல்லையா, இந்த உள்ள போயிட்டு வந்தான் இல்லையா, பெயில வந்தான் இல்லையா, அவனுக்கு சீட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய தியாக செம்மல் சார் கூட்டம் நடத்திருக்கிறாரு ஒரு மண்டபத்துல இண்டோர்ல வச்சுக்கிட்டு. எப்படி 30 பேர் 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. ஏய், நீலாம் நல்லா இருப்ப, நீலாம் 6 மாச கர்ப்பிணி, 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை எல்லாம் கொண்டுபிட்டு நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பீங்கடா, குடும்பம் நல்லா இருக்கும் உனக்கெல்லாம். வா வா 6 பேருக்கு மேல எனக்கு காட்டுங்க ஸ்லோகன். 6 பேரு மாவட்ட செயலர், நல்ல செல்வம் செழிப்புமா இருக்கிறோம் மாவட்ட செயலர், ஒரு 6 பேர் எனக்கு சொல்லுங்க. 15 கோடி நான் செலவு பண்ணுவேன், 25 கோடி நான் என் தொகுதிக்கு நான் செலவு பண்ணுவேன் சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் டிவிக்கு எனக்கு ஒருத்தனை காட்டுங்க. 25 கோடி தாண்ட மாட்டான். விஜயே செலவு பண்ண மாட்டான். அவனுக்கு இன்னும் பனையூர் ஒரு தொகுதியா நினைச்சிட்டு இருக்கானுங்க. புரியுதா இல்லையா? அவனுக்கிட்ட போய் என்ன பேசுவீங்க நீங்க? விட்டா நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் எனக்கு பனையூர்ல எனக்கு வந்து எம்பியா மாத்தி விடு அப்படி கேட்பான் போல. எடுத்தது தமிழ்நாட்டில் எனக்கு 40 தொகுதி பத்தாது, இன்னும் சேர்த்து ஒரு 10 தொகுதி கொடுங்க. தேர்தல் அறிக்கையில ஐயோ நம்ம வேற சொல்லிட்டோமே, நாளைக்கு வேற தேர்தல் அறிக்கையில வேற விடுவானுங்க, இது வேற சொல்லி இவன் வேற விட்டு விட்டு எடுத்து விடுறான் தேர்தல் அறிக்கை வேற விஜய். நாளைக்கு போயிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதி அதிகப்படுத்துவேன், 50 தொகுதியா மாத்துவேன் சொன்னாலும் சொல்லுவான் தேர்தல் வாக்குறுதியில. என்ன சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகி அடிதானே விழுது. அவன் பேசினாலே பேக் ஷாட் தான் விழுவும். அவன் என்னைக்கு அவன் கட்சியில் சினிமாவில் இருக்கும் போதே அவனுக்கு பேக் ஷாட் தான் விழுந்துச்சு. இங்க வந்த உடனே ஹெவியா அடிக்குது. அங்க பரவாயில்ல, அஜித் ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்பப்போ சூர்யா ரசிகர்களோட சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் இங்க ரஜினி கிட்ட வாய வச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா நல்ல காரியம் பாருங்களேன், ரஜினி ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நாய்க்கு ஒரு படம் கூட விளங்கல. அதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். என்ன இப்ப அங்க 3 ஃபேன்ஸ் தான், ஓகேவா? ஆனா இங்க அப்படி கிடையாது. திரும்பினா ஒரு கட்சி, குடிஞ்சா ஒரு கட்சி, அண்ணாந்து பார்த்தா ஒரு கட்சி, சைட்ல பார்த்தா ஒரு கட்சி, என்ன வளைச்சு வளைச்சு எல்லா கட்சியிலும் ஒண்ணு அடிக்கிறீங்க. அப்புறம் வாங்கி தானே ஆகணும். நேத்து வந்துட்டு நீ வந்து அழகா போய் நொட்டிட்டு போவே, இங்க உட்காந்து கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் உட்காந்து இருக்கிறவங்க என்ன சொம்பையா? இவர் வருவானா, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் பாரான், உடனே இந்தாங்க சார் அப்படின்னு தூக்கி கொடுப்பாங்களாம், இவர் தூக்கி வாயில சப்பிட்டே போயிடுவாராம். நான் என்னடா எல்லாம் பாக்குறதுலாம் எப்படி தெரியுது? சும்மா அவனெல்லாம் சில்வெண்டுங்க, தூக்கி போடுங்க. எல்லாம் சும்மா சில்வெண்டு கேஸ். இவனெல்லாம் எப்படின்னா ஜாலியாக கிண்டில் அடிச்சு போட்டு போயிருக்கணும். இவனை சீரியஸாக எடுத்து வச்சு அரசியல் பேசுனதே தப்பு. அது காரணம் பத்திரிகையாளர்கள். ஜெகதீஸ்வரன் அந்த இப்போ உட்காந்து விஜய் போட்டு அடிக்கிறாங்களா, ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர மரணம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க விஜய்க்கு. இப்போ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா ஆனந்த சித்து, அது ஒன்று தனி பீஸ். அது அந்த பீஸ் தனியாக வச்சு செய்யணும். அதெல்லாம் அது ஒன்று. அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த நியூஸ் சேனலில் யாராவது உங்களுக்கு லிசனரில் இருக்கிறவங்க இல்லை இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் யூடியூப்பில் லைவாக கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நமக்கு நியூஸ் வருது அடிக்கடி லைவாக யாரோ போடுறாங்க. உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தந்தி டிவிலையோ இல்லை புதிய தலைமுறையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆதவ அர்ஜுனா வந்து பேட்டி கொடுக்குறாப்புல, நீங்கள் வந்து லைவாக அங்கே வந்து டிபேட்டுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி பர்சனாக பேச போறீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் இங்கே என்ன நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன யாராவது கேள்வி கேட்குறாங்களோ டிவிக்கேவை அந்த கேள்வியை அங்கே கேளுங்க. ஆனால் உங்களை பேச விடாமல் தடுப்பான். பேச விட்றீங்களா, ஏன் பயப்படுறீங்கன்னு பதில் கேளு. தைரியமாக நீ கேட்காத வரைக்கும் உன்னை யாரும் இங்கே கவனிக்க மாட்டாங்க. நீ தைரியத்தோட முன்னாடி காலடி எடுத்து வச்சுப்பாரு, உன்னை கேட்பாங்க. அவன் ஒன்று அசோகவர்தினி அந்த அம்மா தடுக்கும், இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா தடுப்பான். நான் ஒரு விஷயம் சொல்றதை கேளுங்க, ஏன் நீ சொல்ற கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன், நான் கேட்கறத சொல்ற மாதிரி பதில் கேளு. அப்போ பிடிவேன் அந்த வளர்ந்து கேட்டவன், அப்போ மாட்டுவான் அவன். எல்லா சேனலுக்கு போனோம்னா நான் சொல்றதை கேளுங்க, இருங்க நான் சொல்றதை கேளுங்கம்மா. இந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வந்திருக்கிற மயிறு, மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வந்திருக்கிற மக்கள் கிட்ட நீ வந்து ஒன்னே எந்த விஷயத்தையுமே ஏத்துக்க மாட்டாங்க. அவன் எடுத்து வைக்கிற விஷயம் தான் கரெக்டும்பான். இவனுங்கெல்லாம் வந்து ஒரு இலுமினாட்டி குரூப் மாதிரி தான் இவனுங்களாம். இந்த ஒருத்தன் வைப்பான், பேர் என்ன, பார்வேந்தன் தானே, தான் சொல்றதாண்டா ரைட்டு, நான் சொல்றதாண்டா சட்டம்மா, நான் சொல்றதாண்டா உலகம்பா, நான் சொல்றதான் இதாண்டா நியாயம், இதாண்டா தர்மம் அப்படின்னு அந்த மாதிரி தான் போகும். மாதவ அர்ஜுன் அதை தான் பண்றான் ஸ்லோகன். அவன் ஆப்போசிட்ல பர்சனை பேச விட மாட்டான். பேசினாலும் அவனுக்கு சொல்ற பாயிண்டே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க விடாம அதை மறுத்து 10 நிமிஷம் பேசுவான். 10 நிமிஷம் பேசுவான். அப்ப ஸ்கூல் காலேஜ் பசங்க போனீங்கன்னா அங்க போய் நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா சுருக்கமா நச்சுன்னு
இங்க இருக்கிற கட்சிகள்லாம் யோக்கியம் இல்லைன்னா நீங்க யோக்கியமா? உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு காசு? இப்படி கேளு. அவன் விஜய்க்கு முட்டு கொடுத்து விஜய் கூட்டு முட்டு கொடுத்துன்னா அவன் அந்த வேலையை பார்க்கறான். உனக்கு எங்கிருந்து வந்துச்சு காசு? உடனே என்ன இந்த கேள்வி நீங்க இவரை கேள்வி தமிழே, கேட்பீங்களா? நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், அவன் பேங்க் நடத்தினேன்னு சொன்னா எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. என் ட்வீட்ல போட்டிருக்கேன், பேங்க் நடத்தினேன், நான் பேங்கை விட்டுட்டு உலகத்திலேயே அதுல மூடிட்டு மேட்ரை கவனிச்சீங்களா? ஆதவ அர்ஜுனா மாமியாரு அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவோட தங்கச்சி இவன் கட்சியில வந்து சேர்ந்துருச்சு. ஆதவ அர்ஜுனோட மச்சான் கட்சி ஆரம்பிச்சிட்டான் பாண்டிச்சேரியில். இன்னும் மாமனாரும் ஒய்ஃபும் மட்டும்தான் பாக்கி இருக்கு. வேற யாராவது சொந்த பந்தங்க இருந்தாங்கன்னா உற்றார்கள் உறவினர்கள் இருந்தா கொண்டு வந்துரு, கட்சிக்குள்ள கொண்டு வந்துரு. இல்ல கபிலன், ஆதவ அர்ஜுனா விஜய் எல்லாமே ஒரே கேட்டகரி. அவங்களுக்குலாம் இந்த உழைக்கிறதுக்கே பிடிக்காது. ஆரம்பத்திலேயே பதவி வேணும். ஏன்னா வேற ஏதாவது கட்சி இல்லை, இப்போ டிஎம்கே அப்போ அந்த மாதிரி ஏடிஎம்கே எல்லாம் போயிருந்தா கொஞ்சம் வருஷம் அதுல இருக்கணும், அதுல போய் கொஞ்சம் உழைச்சு அதுக்கப்புறம் மேல வரணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நம்ம வந்தோடனே ஒரு பதவி தர மாதிரி எந்த கட்சி இவங்க வரமாட்டானுங்க. இருந்தாலும் சொல்றேன், விஜய்க்கும் உழைக்கிறதுனா அந்த ஆசை தான், ஆதவுக்கும் அந்த ஆசை தான். உழைக்கிறதுனா என்ன தெரியுமா ஸ்லோகன்? உழைக்கிறதுனா என்ன தெரியுமா? பிரச்சாரங்களுக்கு போறது, மைக்க பிடிச்சி பேசுறது, இதுக்கு பேர் உழைப்பு கிடையாது. உழைக்கிறதுனா கட்சி கட்டமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல பேனர் வைக்கிறதுலேருந்து கட்டை கட்டுறதுலேருந்து பர்மிஷன் வாங்குறதுலேருந்து இல்லை போராட்டம் பண்ணுறது, இல்லை மக்கள் பிரச்சனை இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கிற பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பெருசாக பூம் பண்ணி அதுக்கு பெருசாக ஒரு போராட்டம் பண்ணி, இதெல்லாம் தான் அரசியல். யாருமே கையில் எடுக்காத பிரச்சனையை அந்த பிரச்சனை கையில் எடுத்து போராடணும், அரெஸ்ட் ஆகணும், மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணி போடுவான், சாயங்காலம் வெளில வரணும். ஒரு அரசியல் கட்சி தலைவனா 10 கேஸ் 20 கேஸ் இருக்கணும். இதாங்க சம்பிரதாயம். இதான் இன்னைக்கு இருக்கிற தேர்தலோட சம்பிரதாயம், தேர்தல் அரசியல்வாதியோட சம்பிரதாயம். ஒரு அரசியல் கட்சிக்கு 10 கேஸ் இருக்கணும். என்ன கேஸ்? நீங்க எல்லா கட்சி தலைவர் மேல கேஸை பாருங்க. போராட்டம் பண்ண, இல்ல ஏதாவது அடிதடி கேஸ், இல்ல ஏதாவது கட்ட பஞ்சாயத்து, இல்ல வந்து மணல் கொள்ளை, இல்ல ஏதாவது லஞ்சம் வாங்கின, இந்த மாதிரி தான் கேஸ் இருக்கும். ஆனா விஜய்க்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். வரி கட்டல, பொண்டாட்டி அஃபேர் கேஸ். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு ப்ரோ, கேட்கட்டா? யாரு? என்ன 2 தமிழனா? சரி சொல்லுங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல ப்ரோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்கா இல்ல இல்லையா? பூட்டிட்டாங்களா எதுவும்? பனையூர்ல இருக்கு ப்ரோ. அவனை பிடிச்சி உள்ள போட மாட்டீங்களா? ஏமா அது எங்க வீட்டு விட்டு வெளில வருது? வந்தா வாசலுக்கு வரான், நான் லேபரேட்டரிக்கு நாய்க்கு சோறு வச்சுட்டு உள்ள ஓடிடுறான் பாட்டுக்கு. ஒரே இல்ல ப்ரோ, அந்தால நினைச்சா சிரிப்பா வருது. பிடிச்சி போடுங்க. இன்னும் என்னென்ன நியூஸ் எல்லாம் வெளியில வர போதோ தெரியல. எனக்கு என் புருஷனை விட எனக்கு அவங்களுக்கு நேற்று ஒத்த போட்டிருந்தா. ஏய், சங்கீதா பார்த்து கேட்கறான், உனக்கு எங்க அண்ணனை பத்தி என்னடி தெரியும்? 27 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த பிள்ளைய பார்த்து உனக்கு எங்க அண்ணனை பத்தி என்ன தெரியும்? பிச்சை போடுவ பிச்சு, நாளைக்கு செருப்பை கேட்டு இதை அடிக்கும். எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க தற்குறியா இருக்கலாம் ப்ரோ. இவங்க தரங்கிட்ட தற்குறியால இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, இல்ல ஒரு மேட்டரோட சொல்றேன். என் ஸ்பேஸ்ல நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களை பார்த்தாலே நேத்துல இருந்து பன்னிக்கு வெடி வச்ச மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ். என்ன ஏய், அவன் சாட்டை திரும்ப என்ன பேசுறான் தெரியுமா? என்ன பேசுறான்? ரஜினி எல்லாம் பச்சை பச்சையா பேசுறான்டா. சரிடா, இப்ப நான் என்ன பண்ணோம்? நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு பேசுகிடா. சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப உனக்கு என்ன வேணும்? இல்ல நீ ஆதவ அர்ஜுனை பத்தி இப்ப பேசாத இல்லையா? அது ரஜினி கிட்ட வாய் வச்சது இல்லையா? ஆமா, அப்ப அவர் ஏறி போட்டு மிதிக்க தான் செய்வோம். ஏண்டா அன்னைக்கு அவன் சாட்டை பேசுனதுக்கெல்லாம் நாங்க அப்பயே தூக்கி போட்டு ஏறி போட்டு மிதிச்சிருக்கிறோம். என்ன அரசியல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அதே சாட்டை தூரம் இருக்கு, அதே சீமான் தான், அதே போய்ஸ் கடல தலைவர் வந்த நேரில் பார்த்தாப்புல இல்லையா? மறுக்க முடியாது இல்லையா? எல்லா கட்சியும் இங்க ரஜினி பத்தி பேசுறவங்க எவனுமே கிடையாது. அன்னைக்கு தேதிக்கு நாங்க அன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு நாங்க தனியா ஸ்பெஷலா வச்சு பண்றோம்டா அப்படின்னா, இல்ல இந்த நேரத்துல நீங்க எங்களை பண்ணக்கூடாது, நீ அங்கதான் பண்ணணும். ஏன் என்ன மயிருக்கு என்னன்னா அவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் டெக்னிக் தமிழன். ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸ் டெக்னிக் என்னன்னா, இது ஃபேன் ஃபைட்ல பண்ணும்போது அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அஜித் ரசிகர்கள் கூட சண்டை வரும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, சூர்யா ஃபேன் ஐடியில இல்ல வேற ஃபேன் ஐடியில உள்ள வந்து கமெண்ட் அவங்களே வந்து லாகின் பண்ணி அவங்களே போடுவானு. இப்ப என்ன ஆகும்னா, அஜித் ஃபேன்ஸை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு வெளில காட்டுறது. புரியுதுங்களா? சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போடும்போது இதே மாதிரி தான் அஜித் ஃபேன்ஸ் டிபியில் ஐடியில இருந்து உள்ள வந்து இந்த பக்கம் இவங்களை கிளப்பி விடுறது. ஆக மொத்தம் இவனுக்கு குளிர்காய்வானுங்க விஜய் ஃபேன்ஸ். இது கடந்த 5 வருஷமா எப்ப இவனுக்கு அண்ணாத்த படத்துல வாய வச்சானுங்களோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவனுக்கு ஊரே ஒண்ணு கூடி, தமிழ் கீழே லிசன் எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, ஊரே ஒண்ணு கூடி ஓக்குது. இல்ல அப்படி இல்ல, அடி வாங்க முடியாம தான் இது இங்க வந்துச்சு அரசியலுக்கு.
இவர் வந்து 2023 23 கட்சி தொடங்கின தாவைக்கா டிவிக்கு 23 23க்கு 24 24 24 கிச்சி செல்லக்குட்டி வந்திருக்கு மைக் கொடுக்க வா. நம்மளும் இப்ப விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலா எக்ஸ் விஜய் ஃபேன். இப்ப போய் யாராவது விஜய் ஃபேன் கேட்டா ப்ரோ காரி மூஞ்சிலே துப்புவாங்க. இல்ல அங்க ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லவே வேண்டாம். இல்ல விஜய் ஆனா நாங்க கபிலா கடைசி வரைக்கும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறது உறுதிடா. செத்து போ நாயே. இங்க பாருங்க, நீங்களாம் விஜய் ஃபேன், இவன் ஏன் ஃபேன். வந்துட்டான்டா கால நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் போறது உறுதிடா கபிலா. கதறிட்டே கடை, உன்னை யாரும் கண்டுக்க போறது இல்ல. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, இந்த போஸ்ட் எல்லாம் இருக்கு. பட் இவர் எப்ப இந்த கட்சி தொடங்கினார், ஐயோ தமிழா நீயே ஒரு நாடற்ற அகதி, நீ எல்லாம் பேசலாமா? தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சூத்த மட்டும் போடா. சங்கீதா யாரா? டேய் விஜய் டிவிகே சீஃப். டேய் கள்ளக்கதலா சங்கீதா யாரு? ப்ளீஸ் ப்ரோ, என்னோட அண்ணிடா. சங்கீதாவோட சொந்த ஊர் எது? என்னோட அண்ணிடா அவன். அகதி உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்ல, நீ மூடிட்டு. நான் இந்த நாய் கபிலனோட தான் பேச வந்திருக்கேன். எப்படி அண்ணி உனக்கு எப்படி அண்ணி? ப்ரோ நீ கொஞ்சம் பேசாமல, நான் கழிக்கிறேன். நான் அகதின்னு சொல்ல நீ யார்? இங்க வா. நான் அகதின்னு தமிழ்நாட்டுக்கும் இலங்கை என்னடா சம்பந்தம்? நீ ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனே இல்ல. டேய் தற்குறி ப்ரோ, நீ தான்டா தற்குறி பிறந்த தற்குறி. மூடிட்டு. டேய் கபிலா, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுறேன், போய் அட்மிஷன்ல சேர்ந்துக்கோ. டேய் ஒரு நிமிஷம் டேய் வாய மூடுறா. நீ யாரு? டேய் நான் நேத்தே சொல்லிட்டேன், நீ ஒரு அல்ற சொல்ற. கிளம்பு. ஐயா எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஐயா இருங்க ஐயா. அவர் இருக்கிறதே வந்து ஸ்ரீலங்கா தான்டா. அவர் நாட்டுல அவர் இருக்காரு, அது எப்படி அகதியாகும்? விளக்கி சொல்ல. டேய் அவர் கபிலா அந்த தமிழ்நாட்டிலே விஜயால பாதிக்கப்பட்டிருக்கிறா நீ ஒருத்தவன். நீ தாண்டா பெரியவில்ல, நீ வில்லன் கிடையாது, நீ ஒரு டம்மி பாபா. நீ டம்மி இல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் உன்னை அடிச்சாலே இப்போதுடா இவனுங்க எல்லாம் அடங்கிடுவானுங்க. உன்னை நாலு தட்டுனாலே எல்லாம் அடங்கிடுவானுங்க. சொந்த ஊர்ல இருக்க நீ எப்படி அகதின்னு சொல்லுடா. சொந்த நாட்டுல எனக்கும் ஹோட்டல் கடைக்காரனுக்கும் தான் பிரச்சனை. நடுவுல எலி மாதிரி வந்து சுத்திட்டு இருக்க கூடாது. கிளம்பு. இது ஒரு ஸ்பெஷல் பீஸ். இது நாங்க நேத்து நல்லா வச்சு ஃபன் பண்ணோம். இப்ப வரோம் இருங்க. உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்லடா. வெக்கமான சூடு எதுவும் சொரணை எதுவும் இல்லையாடா கபிலா? எனக்கு இல்லடா, எனக்கு வந்து கூத்தியா இல்லடா. கொஞ்சம் பேசாம எனக்கு ஃபர்ஸ்ட் மனுஷனானே டவுட்டா இருக்குடா கபிலா. கடவுள்ரா ஒரு மயிர்ல நீ வாயில வர சந்திர போது மெடிக்கல் நீ ஒரு சைக்கோடா, நீ ஒரு பொறிக்கிட்டேன்டா, நீ ஒரு பொறிக்கிட்டே. என்னதான் பேசினாலும் உங்ககிட்ட பேச மாட்டான் தமிழன். நீங்க என்னதான் பேசலாம் உங்ககிட்ட வர மாட்டான். அவன் நேரம் ஏன் சிப்பிட்டு தான் வருவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இருங்க சொல்றேன். நேத்து என்ன பண்ண, நேத்து என்ன தெரியுமா பண்ணா? கபிலா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிடுவ, நீ செத்துருவேன். அப்புறம் அடுத்தது நீங்க மியூட்ல ஃபன் பண்ணுவான், வெயிட் பண்ணுங்க. நீங்க அப்படியே சும்மா இருங்க. அவரை தப்பான சத்தியமா அந்த டிவிக்கு அவரை தப்பான. அவர் எங்களை திட்டல ப்ரோ, எங்களை சாட்டி அவர்கிட்ட தலைவரை திட்டாரு. இப்ப என்ன வேற வாய்ப்பு இல்லை. சரியான கேள்வி ஒண்ணு இருக்கு தமிழ். ஒரு நிமிஷம் இருங்க இருங்க தமிழ், ஒரு நிமிஷம் இருங்க. டேய் கள்ளக்கதலா, மாநாடு ஆரம்பிக்கும் போது சொன்னாண்டா ஒன்னு என்னன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்க கொள்கைன்னு. இந்நாள் வரைக்கும் அந்த நாதாரி தமிழ் தேசிய பத்தி ஒரு வார்த்தை கூட ஒரு மேடையில கூட பேசலடா. திமுக 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 திமுக. அது எங்களுக்கு எப்ப பேசணும், எங்க பேசணும், அது எப்ப பேசணும், எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த டைம்ல பேசணும் எனக்கு தெரியும். சரியா? ஜட்டி கைட்டு வச்சு உட்கார வச்சு குத்த வச்சுட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீ பேசணும் நான் பேசணும் அவசியம் இல்லை. தமிழ் தேசியம்னா என்னடா?
விஜய் அண்ணா வாட்ஸ்அப் கால்ல திரிசா கூட மட்டும்தான் பேசுவாரு. டேய் கீழே போடா டேய், நீ மூடிட்டு கிளம்பு. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. உன்னை ஆளா கூட மதிக்கல. அப்புறம் எதுக்கு நீ வந்து பேசிட்டு இருக்க? நீயா ஓண்டட்டா வந்து எங்க கூட வந்து பேசிட்டு ஐயா தயவு பேச செஞ்சு இஷ்டம் இல்லை. ஐயா என் கருப்புக்கு ஆபத்து இருக்குயா. இந்த விஜய் பேசிக்கிட்டது என் கருப்புக்கு ஆபத்து இருக்கு, யாராவது காப்பாத்துங்க. ஏய் செல்லக்குட்டி, நீ கவிலோட திட்டு, ஆனா வாயில இருக்கிறத எடுத்துட்டு திட்டுறா. டேய் புரிய மாட்டேங்குதுடா. அவன் திட்டல ஜிப்ஸு, அவன் என்ன சொல்றான்னு புரியுதா? நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன், எனக்கு கவிழ்கிட்ட பேசுவேன். பிடிக்குமாடா? டேய் நீ அவ்வளவு பெரிய வில்லன்லாம் கிடையாதுடா. நீ அவ்வளவு பெரிய வில்லன்லாம் கிடையாது. நீ ஒரு டம்மி. டம்மி தான்டா வேணும்னு பேசிட்டு இருக்க பைத்தியக்காரா. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுதான் அவனை பேசிட்டு இருக்கேன். அது தெரியாம அந்த அல்ற சொல்றதெல்லாம் ஓடிட்டு இருந்தேன். நீ யாருக்கிட்ட போட்டு கேட்க போற? மாமா இன்னைக்கு ஒண்ணு திட்டேன், நாளைக்கு வந்து ஒண்ணு போட்டு பாக்குறேன். வேலை இருக்கு, பாய்டா. இன்னும் கொஞ்சம் போராடா. டேய் வச்சுக்கிறேன், நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு மைக் கூட ஒண்ணு போட்டு பாக்குறேன். உன்னை பார்த்து பயப்படுறதுல எனக்கு அர்த்தம் இல்ல. நீ அவ்வளவு பெரிய மயிரும் கிடையாது. எனக்கு வேலை இருக்குடா, வெளியே போகணும். உன்னோட உதவிக்கு நான் ஊருக்காக முடியாதுடா புள்ள. நீ எனக்கு ஊருக்காதான்டா, விஜயோட கீப்பு தான்டா நீனு. நாக்குப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். நேத்தே உன நாக்குப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். நீ தூக்குல தூங்கிட்டு நினைச்சேன். தெரியுமா நீ ஆம்பளையா பொம்பளையானா அரவிந்த் சார் கேட்டார் தெரியுமா உனக்கு? டேய் அவர் யாரு? அரவிந்த் சார்ல யாரோ? ரஜினி டி பேசிருக்காரு பாரு, பாரு அவர்தான். இல்ல கரெக்டா மாமே? பாய், நாளைக்கு வச்சுக்கிறேன். இந்த படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் கதைக்காதீங்க. படிப்பறிவே தமிழன் உங்கள்கிட்ட வந்து இந்த கேக்கலான்னு வந்து அது விட அவன் போயிட்டாங்க. என்னங்க லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. புரியல இம்ம நேரம் எங்கங்க இருக்கீங்க? இம்ம நேரம் ஒருத்தருக்கு தான் மை கொடுத்தேன். வச 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 வசன்னு வரீங்களே எப்படிங்க? ஏங்க உள்ள வர்றது தள்ளி விடுது. ஒரு போன் கால் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கிறதுனால நைட் கான்பரன்ஸ் கால் வந்து போட்டேன். எங்க போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி ரைட்டு ஓகே, இந்த கேப்ல கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தா என்ன வந்து நான் என்ன கேட்டேன்னாக்க, நான் என்ன நினைக்கல, நான் கேட்க வந்தது என்னன்னா, என்ன உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர், அதாவது சுத்தி பொம்பளை ரசிகர்களா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி விஜய் ரசிகர்களா சுத்தி இருக்காங்க? அவன் சரியான மன உளைச்சல் இருக்கானுங்க. அவனுங்க டைரக்டா அண்ணனை திட்ட முடியல, அவனுக்கு கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸ்ட்ரெயிட்டா வரானுங்க, திட்டிட்டு போயிடறானுங்க. அதுல ஜிப்சியோட குரலை கேட்டாலே டென்ஷன் ஆகுறான். ஏய் நான் வந்துட்டு பேசல போட்டேன். இல்ல இந்த முட்டு குடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல விஜய் ஃபேன்ஸ், அவங்களுக்கு எல்லாம் எங்க மேல கோவமே இல்ல. ஆக்சுவலா விஜய் மேல கோவம். ஆனா அங்க பேச இல்லாத என்ன செய்யறேன்னு வந்து இங்க பேசுறது தற்கூரி சைக்கோ. அவங்க அண்ணனே அவங்களே திட்டிட்டு போறது. சரி அதுல நீங்க ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்தா ஏங்க அவங்க கவலைப்படுறாங்க? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏங்க நானே கவலைப்படுறது இல்லைங்க, அதாங்க எனக்கு புரியல மாட்டேங்குது. இப்பெல்லாம் ஸ்பேஸ் போட்டு சண்டைக்கு வாடா வாடா நானும் முன்னாடி விட்டு வாடா கிட்னி எடுக்கிற மாதிரி நானும் கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறானுங்க. சரி ஏதாவது 1-2 பீஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உள்ள செய்யறதுக்குள்ள போட்டி போட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும் இங்க எல்லாம் போட்டி போட்டு பாருங்க. ஸ்லோபன் எல்லாம் வந்து படுத்து தூங்குற டைம் ஸ்லோபன் சண்டை போட வந்திருக்கிறாப்புல பாத்துங்க. இல்ல ப்ரோ, ஆனா எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் என்னடா, இவர் உண்மையா விஜய் கட்சி தொடங்காட்டி இவ்வளவு தற்கூரி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளும் விஜய் ஃபேன்ஸா போஸ்டர் போட்டு ரீபோஸ்ட் அடிச்சு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கட்சி தொடங்கினா அப்புறம் தெரியுது மெண்டலுகளா சேர்த்து வச்சிருக்கா. நீங்க தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க. விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு தற்கொலை சொன்னீங்க இல்லீங்களா? விஜயே மிகப்பெரிய தற்கொலை தான். அண்ணனே எவ்வளவு பெரிய தற்கொலை தெரிய வந்துச்சு. கட்சி தொடங்கினதுக்கு அண்ணனே ஒரு பெரிய தற்கொலை. இருப்பேன். கட்சி தொடங்கின அப்புறம் தெரியும் பூரா அரமெண்டலா. நீங்க வெளியூர்ல கூடிய அண்ணனை க்ளோஸா வாட்ச் பண்ணல, அவனே ஒரு டம்மி பீஸ் தான் ஆக்சுவலா. சரிங்களா? ஆக்சுவலா நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ண என்னடா ப்ரோ, எங்க ஸ்ரீலங்கால விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே நல்ல எப்படி சொல்றது, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜெனுவினா டீசெண்டா அப்படித்தான் எங்களுக்கு தெரியும். கட்சி தொடங்கின இருக்கிற இல்ல ப்ரோ, அது ஸ்ரீலங்கால. ஸ்ரீலங்கால நாங்க விஜய் ஃபேன்ஸ் என்ன டீசெண்டா டிசிப்ளின்டா ஓகே அப்படின்னா ஒரு என்னன்னு சொல்ல எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த பாட்டியுண்ட அறிவிச்சா அப்புறம் தெரியும் பூரா அரமெண்டல்களா பைத்தியங்களா அணில்களா தான் இருக்குல்ல. இப்பெல்லாம் இங்க பப்ளிக்ல எவனோ அவனை நான் ஒரு விஜய் ஃபேன் யாரும் அட்ரஸ் பண்றது இல்லை.
இங்கேயே இன்னைக்கே ஒரு ஸ்பேஸ் மேட்டர் தெரியுமா தமிழ், ஒரு மேட்டர் தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே ட்விட்டர்ல கெத்தா விஜய் டிபி இப்ப வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தவங்க தான் அதிகம். ஆனா இப்ப விஜய் டிபி வச்சால அவமானம்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்னைய சொல்லு. நான் கபிலன் ப்ரோ இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்லயே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பேசினாரு. அவரே வந்து நான் ஒரு நியூட்ரல் ஃபேனு, நான் விஜய் சப்போர்ட் எல்லாம் கிடையாதுன்னு விஜய்க்கு முட்டு கொடுத்தாரு. அவரே அப்ப கேவலமா தானே நினைக்கிறாரு விஜய் ஃபேன் சொல்லி பேசுறது எவ்வளவு பெரிய கேவலம்னு. ஆமாங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு நான் டிஎம்ல ஒருத்தர் கேட்டாரு, சரி வேணாம் அவர் பேர் சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரு நோன் ஃபார் ஹார்ட்கோர் விஜய் ஃபேனு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பேர் சொல்ல வேணாம். ஜிப்சி நான் டிஎம்ல சொல்றேன். அவரே வந்து இப்ப காக்கா போட்டு அடிக்கிறாரு ஜிப்சி. ப்ரோ எங்க வீட்ல நீங்க பேசுன மாதிரி இல்ல, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க பேசுன மாதிரியே சாட்டை பேசினா பாத்தீங்களா? விஜய்னு சொல்றதே கெட்ட வார்த்தையாடா. போடா விஜய், வாடா விஜய். இல்ல மசுகுட்டி சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல சொல்லி விளையாடுனது, புரியுதா? நான் ஸ்கூல்ல திட்டுறதே விஜய் தான் திட்டுவேன், மத்தவன தெரியுமா? நீங்க போங்க, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. காதல் வரும்போது நோட் பண்ணீங்களா? 12:30 மணி வரைக்கும் பாடி இன்னும் ஸ்ட்ராங்கா தாங்குது பாருங்க. அது இல்ல, அது இந்த பக்கம் இப்ப பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆச்சு இல்ல. இந்த டைவர்ஸ் கேஸுக்கு அப்புறம் அண்ணா நிக்கிறாரு, இப்ப தூங்குறது இல்ல. ஆனா எனக்கு இன்றைக்கு ஒரு நிம்மதியா இருக்கு ப்ரோ. வந்து கதைச்சிட்டு இருக்கேன்ல உண்மையிலே. உங்களை பத்தி டிகே கமெண்ட்லாம் கேளுங்க. எம்மா பேரை எம்மா காக்காவை எம்மா அணில நான் வருத்து இங்க போட்டிருக்கிறேன்னு. இங்க வராத அணிலே இல்ல, கதறாத அணிலே இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, அங்க ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கிறேன் தமிழன். இப்ப நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன். என்னன்னா அங்க எவனா ஸ்பேஸ் போடுவான் விஜய். கொஞ்சமாவது மூளை இருந்தா நம்ம சொல்றதா. இருங்க விட்டு நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. மைக் ஆஃப் பண்ணிக்க. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு டெக்னிக் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது சபரி. என்னன்னா அங்க ஒருத்தவனா விஜய் ஃபேன் ஸ்பேஸ் போடுவான், அந்த ஸ்பேஸை இங்க டெலிகாஸ்ட் பண்ணுவேன், இங்க ஒட்டி கேட்டுட்டு அங்க போய் சொல்லுவான். உடனே அவனுங்க ட்ரிகர் ஆயிடுவானுங்க, பேசிட்டு இருந்த டாபிக்கை மாத்திட்டு என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இதை நாங்க ஒரு ஜாலியாவே எடுத்து பண்ணிட்டே இருக்கிறோம். என்னன்னா அவன் நீ நிம்மதியா ஸ்பேஸ் போடக்கூடாது, நீ நிம்மதியா விஜய் புராணம் பாடக்கூடாது. நான் எதையாவது ஒண்ணு உனக்கு தெரியுமா தீர்மானம்லாம் போட்டிருக்கிறானுங்க அவன் வாட்ஸ்அப்ல என் ஸ்பேஸுக்கு வரக்கூடாது. ஏன் இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. நானு ஜிப்சி இந்த மொசகுட்டி இந்த மெட்ராஸ் பையன் இந்த அப்படியே ஹாயா தூங்கிடுவாப்புல. தீர்மானம் எடுக்கிறது வருது. அண்ணா கையை நீட்டிட்டு நாங்க யாரும் கபிலன் ஸ்பேஸுக்கு போக மாட்டோம், அண்ணன் உறுதி எடுப்பார்ல வேலூர்ல. நீங்கள் யாரும் போகக்கூடாது. நான் இன்னொன்னு சொல்றேமா கபிலன், நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த குரூப்ல நீங்க இப்ப வாட்ஸ்அப்ல சாரி ஸ்பேஸ்ல போட்டிருக்கீங்கல்ல, இதுல ஒரு 4-5 விஜய் ரசிகர்கள் பாத்திருக்கேன். இங்க வந்து உட்கார்ந்துருப்பானுங்க, ஆனா அங்க போட்டிருக்கிறதுல போய் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அது என்னன்னா உண்மையிலே சொல்றேன். அவங்களுக்கு நேத்து என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னன்னா நான் விஜய் அடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட வந்து நடிக்கிறானுங்க. அதான் நானும் சொல்றேன். இப்ப வந்தானே அந்த 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 சின்ன அந்த என்னன்னு சொல்றது, அந்த பச்சை மண்ணு வந்து இவ்வளவு நேரம் அடிச்சது வந்து கபிலனுக்கு கிடையாது, அண்ணன் அடிச்சுட்டு போறான் அவன். அந்த பிக்மேனு இந்த மாறனு என்ன இவனுங்க கும்பிடுறானுங்க, மனசுக்குள்ள கும்பிடுறத இங்க கும்பிட்டு போயிடுறானுங்க. அதுலயும் ஜிப்சி டேய் அப்படின்னா ஏய் நீ ஒன்றை நான் பேசல போடா. இல்ல நாட் ஓன்லி ஜிப்சி, அஜித் ஃபேன் யாரு வாய திறந்தாலும் உனக்கும் என் பேச அது ஒண்ணு. ஆமா ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதே சமயத்துல சில நேரத்துல கீழே எனக்கு மைக்கு கிடைக்காது. நான் அதாவது பார்த்தேன், நான் ஒரு 4 பேர் இருக்காங்க, எந்த ஸ்பேஸ் நீங்க எந்த ஸ்பேஸ் போட்டாலும் அந்த 4 பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனா வேற ஒரு குரூப்ல நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா கூட அங்க போய் இருக்க மாட்டானுங்க, இங்கதான் உட்காந்துருப்பானுங்க. இவன் என்னதான் பேசுறான்னு பாப்பானு. ஒருவேளை நீங்க அதாவது அவங்க திட்ட முடியாத நீங்க திட்டுவீங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்களா? அண்ணன் அடிக்கிறது அவங்களுக்கும் ஒரு உள்ளால சந்தோஷம் இருக்கும், ஆனா தங்களால பேச முடியாதத மத்தவங்க பேசுறாங்க. கபிலம் ப்ரோ பேசிட்டு இருக்கா. அதான் கபிலம் ப்ரோ, அந்த முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்ல வந்து உங்களை திட்டி உங்க கூட சண்டை போட்டாக்கதான் அவனை விஜய் ஃபேன் ஏத்துப்பாங்க. இப்ப வந்து இங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னாதான் விஜய் ஃபேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னையா டிபி இது? யாரு அது? விஜய் இவங்க மைண்ட் செட் பார்க்கலாம் ப்ரோ. இவங்க மைண்ட் செட்டை வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஈழமும் ஒரு நாடு இல்ல,
தலைவர்கிட்ட மக்களுக்கு நாங்க எல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கணும் வந்து இப்ப என்ன திட்டிட்டு போறோம் ஆகதிண்டு இவனை பாத்தீங்களா இதுலயே தெரியும் ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இவன் ப்ரோ நீங்க டிவில பாத்தீங்களா இல்லையா அவன் அண்ணியே திட்டிட்டு இருக்கானுங்க நீங்க வேற அவனுக்கு அப்பதான் திட்டுவானுங்க அண்ணியே அகதின்னு திட்டி இருந்தானுங்க இல்ல வேற ஜிப்சி ஒரு ஐடி வந்திருக்கு அந்த ஐடி பேரை சொல்லி நான் எப்படி கூப்பிடுறது டைகாட் இதெல்லாம் நான் என்ன சொல்றது ஐயோ நான் எப்படி விஜய் குஞ்சில வெடி விகேவி என்று என்ன கூப்பிடுங்க சொல்றது விகேவி ப்ரோ அந்த டிபி தான் விகேவி இது நல்லா இருக்கே கேள்விப்பட்டிருக்கேன் விகேவி அது பரவாயில்ல தீபாவளி பட்டாசு முன்னாடி வச்சு விட்ட ராக்கெட் விட்டு ஆளணும் இங்கதான் ஏன் பாக்குறேன் அந்த ராக்கெட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க போட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க ராக்கெட்ல இருந்து யாரு போட்டோ எடுக்கன்னு ஜிப்சி பாக்குறேன் டிபி பாருங்களேன் உள்ள கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ஜூம் பண்ணி நானும் பாத்துட்டேன் ஒன்னு தளபதி இன்னொன்னு விகேவி ரெண்டு பேருக்கு தான் போட்டி இல்ல முன்னாடி நான் ஏதோ என்னடா அது மஞ்சளா போகுதுன்னு பார்த்தா புஷ்வானமா இருக்கு புஷ்வானத்துல என்னடா வெள்ள வருது பார்த்தா ஆதவரத்துல பூச்சி மகர இல்ல ப்ரோ அந்த இன்னொன்னு பார்த்தேன் அதுக்கு நல்ல மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க விஜய்க்கு டப் பண்ணி ஆமாமா அது நிறைய இப்ப இன்னுமேல் வரும் இதெல்லாம் கம்மிங்க சி இங்க பாருங்க விஜய ட்ரோல் பண்றதுக்காகவே ட்விட்டருக்கு இப்ப நிறைய ஒரு படையே ஏறி கிளம்பி வந்திருக்கு அந்த படை இதில் மட்டும் இல்லாம இப்ப எவனுமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மிஞ்சி போனா டிவிக்கோட அந்த கட்சி கொடி டிபி தான் வச்சிருப்பான் மார்க் மை வேர்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அதுவும் காலியாகும் இந்த கையெடுத்து கும்புறது இந்த விசில் சின்னம் போடு இந்த விசில் சின்னம் உனக்கு ஜிப்சி ஞாபகம் ஜிப்சி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கட்சி கேட்ட சின்னத்தை கிடைச்சது இவனுக்கு மட்டும்தான் ஜிப்சி ஆமா கேட்ட உடனே ஆமா எனக்கு அங்கேயே பொறி தட்டுனுச்சு அது எப்போடுறா அது தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு கட்டத்துக்கு மேல சின்னத்துக்கு போட்டி போட்டு சண்டைலாம் போட்டுருக்காங்க கேஸ் போய் அங்க போய் தான் வாங்கி இருக்கிறாங்க விஜயகாந்த் உட்பட உங்களுக்கு பொறி மட்டும் தான் தட்டுது 52 சின்னம் வந்து சஜஸ்ட் பண்ணினவங்க சரியா அதுல இவங்க முக்கியமா கேட்டது சங்கு அது கிடைக்கல ப்ரோ அதனால விசில் அந்த ஊதுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கே தெரியுது அவங்களே அடக்கம் பண்ண வாங்கி வச்சிருக்கோம் நாங்க அவங்களுக்கே தெரியும் ஊதுவனம் உண்டு அதுக்காண்டி தான் இப்ப என்னத்த ஊதுறேன்னு தெரியாம விசில் ஊதிட்டு இருக்காங்க இப்ப அவன் விசில் எல்லாம் ஊதல இப்ப டெல்லியில போய் ஊதிட்டு வருவான் வெயிட் பண்ணுங்க அவன் டெல்லிக்கு ஊதணும் அப்புறம் ஸ்டேட்ல வந்து இங்க அதிமுக வந்து ஊதணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு அவனுக்கு இந்த ஏர்லி மார்னிங் 6 o'clock பாருங்களேன் அப்டேட் கொண்டு வரும் அப்படியா 52 சீட்டுடன் விஜய் எனக்கு என்ன தோணுதுன்னா ஜிப்சி என் உள் மனசு நேத்து சொன்ன மாதிரி நீங்க சொல்றேன் ஜிப்சி எனக்கு என்னமோ உள் மனசு ஒண்ணு தொட்டுது என்னன்னா ஏர்போர்ட்ல தலைவன் கிட்ட மைக்கு நீட்ட போறாங்க தலைவன் ஏதோ ஒன்று போற பக்கத்துல ஏதோ சொல்ல போறாப்புல ஜிப்சி ஞாபகம் இருக்கா லயோலா காலேஜ்ல தலைவன் 6 மணிக்கு ஓட்டு போட வருவாப்புல ஞாபகம் இருக்கா எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டாருன்னு வச்சீங்க ஒரு பட்டி தலைவர் எனக்கு தெரிஞ்சு கதறுவானுங்க எனக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நிஜா சிரிப்பா இருக்கு ப்ரோ 2021 ஓட்டு போட போய் லைன்ல நிக்கல நம்ம எடிட் பண்ணி ஒரு முறைதான் உடைய பார்த்தால் வரவேலாம் பச்சுட்டே ப்ரோ ஸ்டேட்டஸ் 98 எலெக்ஷன் நினைக்கிறேன் 98 எலெக்ஷன் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஓட்டு போடும் போது கேமரா அப்படி மேல தூக்கி கிட்டுறது காட்டி அஜித் ஓட்டு போடும்போது கூட இப்போ ரீசெண்டா போன எலெக்ஷன் அஜித் ஓட்டு போது கூட ஏதோ செல்ஃபி கேமரா அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆச்சு இந்த செல்லு வாங்கி உள்ள கேமரா விட்டானுங்க கேமரா உள்ள விட்டு இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு எதுக்கு ஓட்டு போடுறாரு எட்ட போங்கடானா போக மாட்டேங்கிறானுங்க இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்றேன் இந்த கரூர் மேட்டர்ல அமைதியா இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெயம் ரவிலாம் பேசி வச்சிருக்காங்களே தெரியுமா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வர வச்சு எடுத்து போட மறந்துட்டேன் ஸ்பேஸ் போற ஆர்வத்துல ஜெயம் ரவிலாம் கலாச்சி விட்டுருக்கான் ஆளு விஜய் பார்ட்டியன் போட்டு அடிக்கிறாங்க எந்த பக்கம் போட்டு அண்ணாவை சம்மாண்டி இன்னைக்கு அர்ஜுன் தாஸ் இன்ஸ்டால இது அர்ஜுன் தாஸ் வேற ஆமாமா கரெக்ட் அர்ஜுன் தாஸ் வேற ஒண்ணு பண்ணிருக்காப்ல சம்பவம் இங்கிலீஷ்ல அப்படியே போட்டு இருந்துச்சு என்னண்டு லவ் உண்டா ட்ரூவா இருக்கும் சங்கீதா டிவோர்ஸுக்கு என்ன அடி இது கூட பரவாயில்ல ஜிப்ஸி இன்னொரு மேட்ரு சூப்பர் இருக்கிறான்ல ஆமா ஓப்பனா மடக்கு ஊதிகள்னே சொல்லி வச்சு அடிச்சிருக்கிறாப்ல ஆமா இப்ப எல்லாம் ஓப்பனா பேசுறாங்க அப்படியே பேசுறாங்க நீங்களா கேப் போடுறீங்க அவங்க கேப் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்ல அந்த கோயம்புத்தூர் பையன் ஒரு இன்ஸ்டா வச்சிருக்கான் தெரியுமா ப்ரோ தெரியாது சொல்லுங்க அப்படி கேட்பான் பிசிலுக்கு தமிழ் என்னண்டு ஒருத்தி விஜய்
இல்லம்மா விசிலுக்கு தமிழ் தாதாவுக்கு சின்னம் டிவிக்கு. ஐயோ அவங்க கட்சி சிரிப்பாரு. அது அண்ணனுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த ரூட்டு மாஃபியான்னு வச்சு நீ ஊரையே நீ வந்து உன் பக்கம் இருக்கிற மாதிரி வெளில காட்டணும்னு நினைச்ச. இப்ப ஊரே ஒண்ணு சேர்ந்து ஒன்னனை வச்சு நல்லா வச்சு செய்யுது இல்ல, அது அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கும் மேல என்ன முட்டு கொடுக்க முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், ஒன்னொன்னா கரண்டு போகும். பணம் செலவு பண்ணுவோம், வேற வழியே இல்ல. இவர் தமிழனுக்கு சொல்லிக்கிறேன், தமிழன் நீங்க நினைச்சுக்காதீங்க இங்க இருக்கிற அண்ணா ஃபேன்ஸ் தான் தற்குறியா இருக்காங்கன்னு. இவனுங்க வந்து ஈழத்தமிழர்களை அபியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே மேடையிலேயே 2 வாட்டி அபியூஸ் பண்ணிட்டானுங்க அவனுங்க, அவங்க பேச்சாளர். அதை கூட எதிர்த்து பேசாத தற்குறி நாய் தான் அந்த தலைவன். அதனாலதான் இன்னைக்கு இவனுங்கெல்லாம் இப்படி பேசுறானுங்க இஷ்டத்துக்கு. இவனுங்க வந்து கேட்கும் போது ஒரு என்னடா அக்கா வந்திருக்கா நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுவாங்க தெரியுமா, இந்த இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ஒரு அக்கா. அந்த அம்மா போனா போதான் விட்டு வச்சிருக்கிற எங்க வீட்டு மருமக அந்த பக்கம் இருக்கு என்ன, இல்லைன்னா கீச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அது கனடாலயோ லண்டன்லயோ ஜெர்மனி. எல்லாம் ஜிப்சி இவனுங்க முக்கால்வாசி பேர் இவனுங்க ஃபேன் பேஸ்ல இருக்கும்போது ஜிப்சி இந்த இலங்கை வாழ் தமிழர்கள், அப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், இவங்களை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இவனுங்க இங்க கட்டம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தானுங்க ஃபேன் ஃபைட்லாம். இங்க அரசியல் வந்தோடனே எப்போ இவனுங்க வந்து தமிழ் தேசியத்தையோ இல்ல இலங்கை தமிழர்களை உட்காந்து மட்டமா பேசுறது இவனுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்பல இருந்து அவனுங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்ல அவங்க வந்து அதான் இப்ப டக்குன்னு எல்லாருமே பாருங்க இவனுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க பாருங்க. ஒரே ஒருத்தன் தான் சப்போர்ட்டா பேசினான், அங்க எம்பி அவனும் ஒருத்தன் அங்கேருந்து பேசினான். அப்புறம் அவனை